இது ரெண்டும் சேர்ந்து தான் ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் லெசன். இப்போ அமீன்ஸோட கிளாசிஃபிகேஷன், அதோட ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் பார்க்கலாம். அமீன் அப்படின்னா அதோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து RNH2. ஃபங்க்ஷனல் குரூப் என்ன அப்படின்னு பார்த்தா NH2. அப்போனா இந்த ஃபார்முலா வச்சே உங்களுக்கு தெரியும், இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் அமோனியா. NH3 அமோனியாலேருந்து டிரைவ் ஆகிறது தான் அமீன்ஸ். இப்போ அமீன் வந்து கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா ப்ராட்லி கிளாசிஃபைட் டு அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் அமீன்ஸ். RNH2 R வந்து அல்கைல் குரூப் அப்படி இருந்ததுன்னா அது அலிஃபேட்டிக் அமீன். அரோமேட்டிக் அரைல் குரூப் இருந்ததுன்னா அரோமேட்டிக் அமீன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ RNH2 amines broadly classified into aliphatic and aromatic amines. இப்போ அந்த அலிஃபேட்டிக் அரோமேட்டிக் ரெண்டுலேயுமே ஃபர்தர் கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ப்ரைமரி நம்ம ஆல்கஹால்ஸ்லேயும் பார்த்துருக்கோம், ப்ரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால். அதே மாதிரி தான் இங்கேயும் RNH2 ஒரு அல்கைல் குரூப் அட்டாச்டு டு NH2 குரூப் இருந்தால் அதுக்கு பேர் ப்ரைமரி அமீன். ப்ரைமரி அமீனுக்கு ஜென்ரல் ஃபார்முலா RNH2. செகண்டரி அமீன்னா R2NH. இப்போ R2NH இருக்கு இல்லையா, 2 R குரூப். இந்த 2 R குரூப்பும் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் சிம்பிள் செகண்டரி அமீன். 2 R குரூப்பும் டிஃபரெண்ட்டாக இருந்தால் அதுக்கு பேர் மிக்சட் செகண்டரி அமீன். சரியா? R2NH இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் செகண்டரி அமீன். டெர்ஷரி அமீனா R3N. இந்த 3 R குரூப்பும் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் சிம்பிள் டெர்ஷரி அமீன். R குரூப் 3மே டிஃபரெண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் மிக்சட் டெர்ஷரி அமீன். இதே தான் அலிஃபேட்டிக் அரோமேட்டிக் ரெண்டுக்குமே. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ப்ரைமரி அலிஃபேட்டிக் அமீன். ப்ரைமரி அலிஃபேட்டிக் அமீனில் அலிஃபேட்டிக் குரூப் R குரூப் வந்து எத்தில் குரூப் இருந்ததுன்னா அதுக்கு பேர் காமன் நேம் வந்து இத்தில் அமீன்னு சொல்லுவோம். ஐயூபேக் நேம் வந்து எத்தனமைன். செகண்டரி அமீனில் சிம்பிள் வந்து N மெத்தில் மெத்தனமைன். அந்த Nங்கிறது கேபிட்டல் N போடணும். இட் டினோட்ஸ் நைட்ரஜன் ஆட்டம். இதுக்கு என்ன மீனிங்னா இந்த மெத்தில் குரூப் இஸ் அட்டாச்டு டு நைட்ரஜன். NH அந்த நைட்ரஜனோட மெத்தில் குரூப் அட்டாச் ஆகிருக்குங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் N ஐஃபன் போட்டு மெத்தில் எத்தனமைன். இது வந்து மிக்சட் செகண்டரி அமீன். டெர்ஷரி அமீன் சிம்பிள் வந்து R3N ஃபார்முலா. இந்த 3 R குரூப்பும் மெத்திலாக இருந்ததுன்னா NN டைமெத்தில் மெத்தனமைன். மிக்சட்க்கு வந்து N-எத்தில், N-மெத்தில், ப்ரோப்பேன் 2 அமீன். இப்போ நம்ம நாமன்க்ளேச்சர் பார்க்கும்போது இது உங்களுக்கு புரியும். இதே மாதிரி தான் அரோமேட்டிக் அமீன்க்கும். ஸோ அமீன்ஸ் வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா ப்ராட்லி கிளாசிஃபைட் டு அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக். They are further classified to primary, secondary, tertiary. Primary amine means general formula RNH2. Secondary amine R2NH. Tertiary amine R3N. இப்போ நாமன்க்ளேச்சர்னு பார்த்தோன்னா 2 சிஸ்டம் இருக்குது நமக்கு தெரியும். காமன் ஒன்றும் ஐயூபேக் ஒன்றும். காமன் நேமில் அலிஃபேட்டிக் அமீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அல்கைல் குரூப்போட பேரை சொல்லி அமீன் சேர்த்துக்கணும். எத்தில் அமீன், மெத்தில் அமீன் அப்படின்னு. இப்போ காமன் சிஸ்டமில் அல்கைல் அல்லது அரைல் குரூப் பேரை சொல்லி அமீன்கிற சஃபிக்ஸ் சேர்க்கணும். இதே நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப் நிறைய இருந்ததுன்னா ப்ரிஃபிக்ஸ் வந்து டை, ட்ரை, டெட்ரா இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஐயூபேக் நேமில் நம்பர் ஆஃப் கார்பன் கவுண்ட் பண்ணணும், ரூட் வேர்டு யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு கார்பன் இருந்தால் மீத்தேன், 2 கார்பன் இருந்தால் ஈத்தேன், 3 இருந்தால் ப்ரோப்பேன், அந்த மாதிரி ரூட் நேம் எழுதிட்டு இந்த ப்ரைமரி சஃபிக்ஸில் இருக்க லாஸ்ட் லெட்டர் ஈயை எடுத்துட்டு அமீன்கிறத சேர்க்கணும். அதில் வந்து எந்த பொசிஷனில் எந்த கார்பனில் NH2 அட்டாச் ஆகிருக்கு, NH அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்பர் சொல்லணும். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐசோப்ரோப்பைல் அமீன், இது காமன் நேம். இதோட ஐயூபேக் நேம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனை இருக்குது? 3. ப்ரோப்பேன்.
அதில் சஃபிக்ஸ் இ எடுத்துடணும், லாஸ்ட் லெட்டர் எடுத்துட்டு NH2 குரூப் எந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு? செகண்ட் கார்பன். அப்போ 2 அமீன். அப்போ 2 ப்ரோப்பனமைன் அல்லது ப்ரோப்பேன் 2 அமீன், எப்படி சொன்னாலும் கரெக்ட். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காமன் நேம் அல்லைல் அமீன். இப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 இந்த குரூப்புக்கு பேர் அல்லைல் குரூப். இது காமன் நேம். இதோட NH2 அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அல்லைல் அமீன் இஸ் த காமன் நேம். இதோட IUPAC நேம் பார்த்தீங்கன்னா இதில் NH2 அமீனும் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்டோட பொசிஷன் சொல்லணும். அப்போ ப்ரோப் 2 1 அமீன். ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்க NH2 அட்டாச் ஆகிருக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்பர் கொடுக்கணும். செகண்ட் வந்து டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ ப்ரோப் 2 1 அமீன். இதே மாதிரி தான் மற்ற எல்லாத்துக்கும் நாமன்க்ளேச்சர். இப்போ ஹெக்ஸா மெத்திலீன் டைஅமீன். ஹெக்ஸானா 6. CH2 குரூப்புக்கு பேர் மெத்திலீன் குரூப். ஹெக்ஸா மெத்திலீன் டைஅமீன். அடுத்தது மெத்தில் ஐசோப்ரோபைல் அமீன். ஒன்று வந்து ஆர் குரூப் மெத்தில், இன்னொன்று ஐசோப்ரோபைல் குரூப். இது காமன் நேம். IUPAC நேமில் என் மெத்தில் ப்ரோப்பேன் 2 அமீன். ப்ரோப்பேனில் ஈயை எடுத்துட்டு தான் 2 அமீனை சேர்க்கணும். இப்போ அரோமேட்டிக் பார்த்தோன்னா அரோமேட்டிக்கில் NN டைமெத்தில் அனிலின். அனிலின் உங்களுக்கு தெரியும், பென்சீன் ரிங்கோட ஒரு NH2 இருந்தால் அதுக்கு பேர் அனிலீன். NN டைமெத்தில் அனிலின். NH2ல் 2 ஹைட்ரஜனையும் எடுத்துட்டு அதுக்கு பதில் மெத்தில் குரூப் இருந்தால் டைமெத்தில் அனிலின். ஆனால் இந்த டைமெத்தில் 2 மெத்திலும் எதோட அட்டாச் ஆகிருக்கு? நைட்ரஜனோட. அதனால் NN டைமெத்தில் அனிலீன் அப்படிங்கிறது காமன் நேம். IUPAC நேமில் அனிலின்னு சொல்லக்கூடாது, அதுக்கு பதில் பென்ஸ் அமீன். சரியா? அடுத்தது பென்சைல் குரூப். C6H5CH2க்கு பேர் பென்சைல். அப்போ காமன் நேம் வந்து பென்சைல் அமீன். ஆனால் IUPAC நேமில் ஃபெனில் மெத்தனமைன். அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமீன்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது அமீன்னா என்ன, ஜென்ரல் ஃபார்முலா RNH2, ஃபங்க்ஷனல் குரூப் வந்து NH2, கிளாசிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர். காமன் நேமில் அல்கைல் குரூப் அல்லது அரைல் குரூப் பேரை சொல்லி அமீன்கிற சஃபிக்ஸ் சேர்க்கணும். IUPAC நேமில் ரூட் வேர்டு எழுதி நம்பர் ஆஃப் கார்பனை கவுண்ட் பண்ணி ரூட் வேர்டு எழுதி அதில் இருக்க சஃபிக்ஸ் ஈயை எடுத்துட்டு அமீன் சேர்க்கணும். அதோட அமீன் எந்த கார்பனில் இருக்குங்கிற நம்பரை சொல்லணும். இதுதான் நாமன்க்ளேச்சர். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமீன்ஸ். லைக் அமோனியா. அமோனியா NH3 தெரியும் இல்லையா? நைட்ரஜன் ஆட்டம் ஆஃப் அமீன் இஸ் ட்ரைவேலண்ட். வேலன்சி 3. நைட்ரஜனுக்கு அமீனில் வேலன்சி 3. கேரிஸ் அ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இதில் இருக்க நைட்ரஜன் வந்து sp3 ஹைப்ரிடைஸ்டு. sp3 ஹைப்ரிடைசேஷனாலே நமக்கு டெட்ராஹீட்ரல்னு தெரியும். இங்கே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா NH3 அமோனியா 3 ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ 4th பொசிஷன் ஆஃப் tetrahedron is occupied by lone pair of electron. Out of 4 sp3 hybridized orbital of nitrogen, 3 sp3 orbitals overlap with orbitals of hydrogen or alkyl group of carbon. The 4th sp3 orbital contains a lone pair of electron. இந்த diagram பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அமோனியா NH3ன்னு எடுத்துக்கிட்டோன்னா நைட்ரஜன் இருக்குது, அது sp3 ஹைப்ரிடைஸ்டு. அப்போ ஜாமெட்ரி டெட்ராஹீட்ரன். அப்போனா 4 கார்னர் இருக்கணும். 3 வந்து ஹைட்ரஜன் ஓட சிங்கிள் எலக்ட்ரானோட ஓவர்லேப் ஆகி கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இன்னொரு 4th பொசிஷன் வந்து ஆக்குபைட் பை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு பதில் அல்கைல் குரூப் இருக்குது அப்படின்னா அமீன் வந்து அமோனியா மாதிரியே பிரமிட் ஜாமெட்ரி. வித்தவுட் லோன் பேர் ஜாமெட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரமிட் தான். டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் தி CNH பாண்ட்
அல்லது சிஎன்சி பாண்ட், கார்பன் நைட்ரஜன் கார்பன். இந்த ஆங்கிள் வந்து நார்மலை விட லெஸ்ஸாக இருக்கும். நார்மல் டெட்ராஹீட்ரல் ஆங்கிள் என்ன? 109 டிகிரி 5 மினிட்ஸ். அதை விட அமீன்ஸில் ஆங்கிள் ஸ்மாலராக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 கார்னர் இருக்குது டெட்ராஹீட்ரனுக்கு, 3ல் தான் ஆட்டம் இருக்குது, 1ல் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. அதனால் ஜாமெட்ரி வந்து டிஸ்டார்டட், கொஞ்சம் வேரியாகி பிரமிட் ஜாமெட்ரியாக இருக்கும். ஆங்கிள் வந்து நார்மல் டெட்ராஹீட்ரல் ஆங்கிளை விட கம்மியாக இருக்கும். இப்போ சப்போஸ் ஹைட்ரஜன் இருந்ததுன்னா 107 டிகிரி இருக்குது ஆங்கிள். இதே ஹைட்ரஜனுக்கு பதில் மெத்தில் குரூப் இருந்ததுன்னா 108 இருக்குது. ஏன் வந்து மெத்தில் குரூப் இருக்கும்போது 108 டிகிரி இருக்குது ஆங்கிள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கம்பேர் டு ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தா, இந்த மெத்தில் குரூப் வந்து கொஞ்சம் பல்கி கம்பேர் டு ஹைட்ரஜன் இல்லையா? அப்போ அந்த இன்க்ரீஸ் இன் ரிப்பல்ஷன் பிட்வீன் த பல்கி மெத்தில் குரூப், இந்த 2 மெத்தில் குரூப் கொஞ்சம் பல்கியாக இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறதுனால ரிப்பல்ஷன் இருக்குது. அதனால் ஆங்கிள் வந்து 108 டிகிரி இருக்குது. சரியா? ஸோ அமீன் வந்து இதில் இருக்க நைட்ரஜன் sp3 ஹைப்ரிடைஸ்டு, அதே மாதிரி அமோனியாவில் இருக்கிறதும் sp3 ஹைப்ரிடைஸ்டு, அதே மாதிரி அமீனில் இருக்க நைட்ரஜனும் sp3 ஹைப்ரிடைஸ். 4 கார்னர்ஸ் ஆஃப் டெட்ராஹீட்ரனில் ஒரு கார்னர் வந்து ஆக்குபைட் பை லோன் பேர். அதனால் நார்மல் டெட்ராஹீட்ரல் ஆங்கிள் இருக்காது, ஸ்மாலராக இருக்குது. ஹைட்ரஜன் இருந்தால் 107 டிகிரி இருக்குது. அல்கைல் குரூப் இருந்ததுன்னா, தட் இஸ் மெத்தில் குரூப் சப்போஸ் இருந்ததுன்னா 108 டிகிரி இருக்குது. இந்த டிஃபரன்ஸ் எதனாலன்னா, மெத்தில் குரூப் வந்து பல்கி, அதனால் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால ஆங்கிள் அதிகமாக இருக்குது.